திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 359. திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 102. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இதுவரை சொல்லிய அந்த பகுதிகளின் மூலம் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படும் முக்தி சோபானம் விளக்கப்பட்டது. சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாதமார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் 4 அவைதான் ஞான யோக நற்கிரியாச்சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முத்திகள் சாலோக்கிய, சாமீபிய, சாரூபிய, சாயுஜ்யம் என்று சதுர்விதமா முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முக்தி முடிவென்பர். 3னுக்கு முக்தி பதமென்பர் என்ற சிவஞான சித்தியார் திருவாக்கு இந்த சைவனார் பாதங்களை பற்றி அருளுகின்ற திருவாக்கு. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம், ஜராயுஜம் என்ற 4 வகை நெறியில் பிறப்பவைகளெல்லாம் பசுக்கள். அவ்வாறு பிறத்தல் இல்லாத பொருள் அதுவே பதிப்பொருள் என்ற இது ஒன்றே எளிதாக பதிக்கும் பசுக்கும் இடையே உள்ள வேற்றுமையை நாம் அறியும் வண்ணம் நிற்பது. எனவே வேத, ஆகம, புராண, இதிகாச முதலிய நூல்களிலே மற்றைய தேவர்களுக்கெல்லாம் அவ்வாறு பிறத்தல் இறத்தல் சொல்லப்படுகின்றது. சிவபெருமானுக்கு அது உண்டு என்று சொல்லப்படாமையால் அவரே முழுமுதல் கடவுள் என்று துணியப்படும். அத்தகைய சர்வஜ்ஞத்துவம், திருப்தி, அனாதிபோதம், ஸ்வதந்திரம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி என்ற 6 குணங்களையும், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம் எனும் 5 கிருத்தியங்களையும் இயல்பாகவே உடைய அனாதி மலமுத்த பதியாகிய சிவபெருமான் அனாதி மல பெத்த பசுவாகிய ஆன்மாக்களின் மேல் வைத்த பெரும் கருணையினாலே அவைகளுக்கு பசுத்துவ நீக்கமும் சிவத்துவ விளக்கமும் சித்தித்தல் பொருட்டு தமது ஊர்துவ முகமாகிய ஈசான முகத்திலிருந்து காமிகாதி 28 ஆகமங்களையும் மற்றைய தத்புருஷ முதலான 4 முகங்களிலிருந்து ரிக் முதலான 4 வேதங்களையும் முதல் நூலாக அருளிச் செய்தனர் என்று காமிகா ஆகமம் முதலானவைகளிலும் கந்தபுராண ஈஸ்வர சம்ஹிதை அதிலே ஹாலாசிய மகாத்மியம் என்ற இந்த நூல் முதலியவைகளிலும் கூறப்பட்டிருக்கின்றன. இம்முதல் நூலிலிருந்து ருத்ரமூர்த்திகளாலும் மகர்ஷிகளாலும் 207 உப ஆகமங்களும் 18 புராணங்களும் 18 உப புராணங்களும் 3 இதிகாசங்களும் வழிநூலாக அருளி செய்யப்பட்டன. மற்றைய அஷ்டப்பிரகரணங்களும் ஷடங்கங்களும் பிற்கால ஆப்தர்களால் சார்பு நூலாக அருளி செய்யப்பட்டன. இப்படி முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்களில் சர்வசாஸ்திரங்களும் தோன்றின. இந்த வேத ஆகம முதலிய சகல கலைகளும் சிவபெருமானது அந்தர்முக பகிர்முக வழிபாட்டை கூறுகின்றன. இந்த வழிபாடாகிய சிவபுண்ணிய பணி என்பது ஒரு ஜென்மத்தில் கிடைப்பது அன்று. அது பூர்வ ஜென்மங்களில் பல கோடி எண்ணற்ற ஜென்மங்களிலே புறச்சமய நெறியினின்று கொல்லாமை, புலால் உண்ணாமை, கள்ளாமை, கள்ளுண்ணாமை, பிறர் மனை நயவாமை, வரைவின் மகளிர் நயவாமை முதலிய குற்றங்களிலிருந்தெல்லாம் நீங்கி படிப்படியாக நீங்கி இரக்கம், வாய்மை, பொறை, அடக்கம், கொடை, தந்தை, தாய் முதலிய பெரியோர்களை வழிபடுதல் முதலிய குணங்களில் நின்று ஒழுகிய புண்ணிய விசேஷத்தினாலே பல ஜென்மங்கள் இவ்வாறு சென்று பின் வருகின்ற ஜென்மங்களிலே அகச்சமயங்களிலே பிறந்து அந்நெறி பற்றி ஒழுகிய பெரும் புண்ணியத்தால் சைவ சமயத்தில் தலைப்படுதல் வேண்டும். சமயங்கள் அவ்வாறு புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என தொகுத்து கூறப்பட்டன என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த புண்ணியம் என்பது பசு புண்ணியம் என்றும் பதிப்புண்ணியம் என்றும் இருவகைப்படும். அதிலே தண்ணீர் பந்தல் அமைத்தல், சத்திரம் அமைத்தல் முதலிய 32 தர்மங்களை செய்தல் பசு புண்ணியம் என்று சொல்லப்படும். சரியை கிரியையாதிகள் செய்தல் பதிப்புண்ணியம் ஆகும். அது அபுத்திபூர்வம், புத்திபூர்வம் என்று இருவகைப்படும் என்றெல்லாம் மிக விரிவாக ஒவ்வொரு பாதத்தையும் நாம் சிந்தித்தோம். அதே போன்று இந்த சிவபுண்ணியம் என்பதும் பொது சிறப்பு என்று இருவகைப்பட்டு சிவபுண்ணியத்துக்கு அங்கமாகிய சிவதீட்சையின்றி சிவபுண்ணியம் செய்தல், சிவ புண்ணியத்துக்கு அங்கமாகிய சிவதீட்சை உடையவராய் சிவபுண்ணியம் செய்தல், இந்த 2ம் பக்தி காரணமாக உண்மையாய் செய்வது, புகழ், பொருள் முதலிய உலகப் பயனை நோக்கி செய்வது என்று மிக விரிவாக இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றின் விரிவுகளையெல்லாம் நமக்கு உபதேசித்து அருளினார். அப்படி படிப்படியாக ஆன்ம அறிவு விளக்கம் பெற்று ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற
மலசக்தி அதனுடைய ஆற்றல் கெட்டு முடிவிலே பரமுக்தியை பெறுவது என்பது உண்மை ஞானத்தின் பயன் என்று சொல்லப்பட்டது. எனவே பதிஞானம் என்கின்ற சிவஞானம் ஒன்றினால் மட்டும்தான் முக்தி என்பது கிட்டும். பதிஞானம் என்பது காலாக்னி ருத்ர புவனம் முதல் அநாசிருத புவனம் வரை இருக்கின்ற 224 புவன போகங்களும் இதற்கு முன் அனுபவித்து கழித்தமையால் அவற்றையெல்லாம் கான்றசோறு என அருவறுத்து விட்டு மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, தத்துவாத்வா, கலாத்வா, புவனாத்வா என்னும் 6 வகைப்பட்ட அத்வாவுக்கு உட்பட்ட அசுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம், சுத்த பிரபஞ்சம் எனும் 3 வகை காரிய பிரபஞ்சமும் காரண ரூபத்தில் சிறிதும் காணப்படாமையால் அவற்றை இந்திரஜாலம், கனவு, காணல் நீர் என்று இவற்றையெல்லாம் முழு பொய் என கண்டு அவ்வாறு கண்ட காட்சி சலியாது இருக்க பெறின் அப்பிரபஞ்சத்திற்கு விலட்சணமான ஞானஸ்வரூபம் ஆண்டு இனிது விளங்கி தோன்றும். அது தோன்றவே அதன் கண் பெருங்காதல் மீதூறும். அது மீதூறவே அந்த அன்பின் வழித்தாய் பேரின்பமாய் ஆன்ம அறிவின் கண்ணே விளங்கி தோன்றும். அந்த ஞானத்திற்கு முதலாகிய ஞேய பொருள் அவ்வாறு விளங்கி தோன்றும். அந்த ஞேயத்தை கண்ட காட்சி சலியாது அதீதப்படுதலே நிஷ்டை எனப்படும். அந்த காட்சி ஒரு வழி வாசனாவயத்தால் பெரும்பான்மையும் சலிக்கப் பெறுதல் இயல்பே ஆகும். அப்படி சலியாது இருக்கும் பொருட்டு நிச்சயமாக வேண்டப்படுவது சிவோகம் பாவனையும் திருவைந்தெழுத்து மந்திரமும் அந்தர்யாக கிரியையும் ஆகும். அதிலே சிவோகம் பாவனை என்பது உடம்பே நான் என்றும் அது நீங்கிய வழி பிரம்மம் நான் என்றும் இங்கனம் விபரீதமாக அறிகின்ற ஆன்மாவானது சுட்டுணர்வு உட்பட்ட அப்பாசமும் அன்று, சுட்டுணர்வு இறந்து நின்ற அப்பதிப்பொருளும் அன்று, இரண்டிற்கும் வேறு என கண்டு ஏனை பதிப்பொருள் வேறாயினும் கண்ணொளியும் கதிரொளியும் போல வியாபிய வியாபக பாவத்தால் வேற்றுமை சிறிதும் தோன்றாதவாறு ஒற்றித்து நிற்றல். ஐந்தெழுத்து மந்திரம் என்பது அங்கனம் சிவமும் ஆன்மாவும் உடையானும் உடைமையுமாய் நிற்கும் தன்மையை அஞ்செழுத்தை கணிக்கும் முறையிலே வைத்து சிகர வகர யகரங்கள் முறையே தத்பத பொருளாம் துவம்பத பொருளாம் அசிப்பத பொருளாகும் முறைமையை நோக்கி தன் அறிவு அதன் வயத்து ஆகும்படி உரைத்து நிற்றல். அந்தர்யாகமாவது ஹிருதயம், உந்தி, புரூநடு என்னும் இவற்றை முறையே பூஜாஸ்தானம், ஹோமஸ்தானம், தியானஸ்தானமாக கருதி கொண்டு அம்முதல்வனை ஐம்பொறி அடக்கல், கொல்லாமை, பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு எனும் அஷ்டபுஷ்பம் கொண்டு அத்திருமந்திரத்தினால் அர்ச்சித்தல் ஆகும். இங்கனம் அந்தர்யாக முதலிய 3ஆலும் ஒரு வழிப்பட நின்று கொண்டு ஐந்தெழுத்தை ஆசிரியன் அறிவுறுத்த ஒரு மொழிப்படி நெஞ்சில் அழுத்தி கணித்தல் செயல்பாற்று. இந்த கருத்து பற்றிதான் ஞான சாதனம் கூறும் 9வது சூத்திரத்திலே தியாயேத் என்று கோஷித்து நின்றது வடமொழி சிவஞான போதம். இங்கனம் அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நின்று அயரா அன்பு செய்து அரண்கழலை தலைப்பட்டு கடைப்பிடிப்பதே வேதாகம முடிவு என்று கூறுவார்கள் பெரியார்கள். இந்த அயராத அன்பு செய்து அரண்கழல் அடைந்த அன்பர்க்கு தேகம் இருக்கும் அளவும் பிராரப்த வினை அந்த தேகத்தை பற்றி நிற்றலா. அது அவருக்கு ஒருவேளை வாசனாவயத்தான் ஒரு குலாலன் பானை செய்வதை முடித்த பின்பும் அந்த சக்கரம் சுழலுவது போல வாசனாமலம் ஒருவேளை வந்து தாக்கவே அது சார்பாக விருப்பு வெறுப்புகள் நிகழக்கூடும். நிகழவே பார்த்த இடத்திலெல்லாம் பரமே பார்த்திருப்பாருக்கு பார் முதலான பூதகாரிய விஷய பொருட்கள் காட்சிப்படும். படவே அவற்றை சுட்டி உணர்வதாகிய விபரீத உணர்வு மேம்பட்டு மெய்யுணர்வை கீழ்ப்படுத்தும். இங்கனம் கீழ்ப்படுத்த எழும் ஆத்ம ஞான சக்தியை முன்னே கூறியபடி மும்மலங்களை களையும் நிஷ்டையிலும் ஆன்ம இச்சாசக்தியை அந்நிஷ்டையை நிலைபெறுத்துவதாகிய பக்தியினால் மறவாது ஏத்தி முதல்வனது ஸ்ரீபாதத்தை அணைந்த சிவபக்தர்களோடு இணங்க வேண்டும். ஆன்ம கிரியாசக்தியை அம்மருவுதலை நிலைபெறுத்துவதாகிய அந்த பக்தர்களது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவன் எனவே தேறி வழிபடுதலிலும் செலுத்தி நிற்றல் நிச்சயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. எனவே முக்தி அடைந்த பின்னும் தேகம் நிலைத்திருக்கும் வரை பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவனெனவே கண்டு வழிபட வேண்டும் என்று விதிக்கப்படுகின்றது. அதனை வலியுறுத்தும் விதமாக
மேலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாத பொருட்களை சாஸ்திர தீட்சையாக உபதேசித்து அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த சிவ பரம்பொருள் இந்த 4 பாதங்களையும் விளக்கிய பின் அந்த ஞானிகள் அடைந்த பரமுக்தி என்பது அதிலேயே அந்த நிஷ்டையிலேயே நிலைத்திருக்கும் பொருட்டு, நிஷ்டையிலிருந்து நழுவாது இருக்கும் பொருட்டு, நிஷ்டை ஒருவேளை அசைந்தால் அப்பொழுது சிவபக்தர்களையும் சிவாலயத்தையும் சிவன் என கண்டு வழிபட வேண்டும். அப்படி நிஷ்டை கூடியவர்களுக்கும் அந்த நிஷ்டையிலிருந்து அவர்கள் வழுவாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த சிவன் அடியார்களின் பெருமையை அடுத்த திருப்பாடலிலே வைத்து உபதேசிக்கின்றார். உருப்பொலாதவர் எளிகுலத்தவர் நல் ஒழுக்கம் இல்லவர் என்று நம்மளவில் விருப்பிலாதவர் எனினும் மெய் நீரு மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பிலாது சென்று எதிருற வணங்கி தக்க போனகம் அளித்து அவர்க்கு எளிதா இருப்பவர் தாம் அவர்க்கு அடியவர்க்கு அடியார் என்பர் யான் எனது எனும் செருக்கு அறுப்பார் என்று அடுத்த திருப்பாடல் அமைகின்றது. சரீர குற்றம் உடையவர்களாக இருந்தாலும், தாழ்ந்த வர்ணத்தவர்களாக இருந்தால், துராச்சாரம் உடையவர்களாக இருந்தால், எஞ்ஞான்றும் நம்மிடத்து அன்பு இல்லாதவர்களேயாக இருந்தாலும் அவருடைய சரீரத்திலே விபூதியையும் ருத்ராட்சத்தையும் அந்த சமய சாதனத்தோடு கூடிய இந்த திருவேடத்தை தரிசிக்கப் பெற்றார் சிறிதும் காலதாமதம் செய்யாமல் எதிர்கொண்டு வணங்கி அவர்களுக்கு தம்மால் இயன்ற திரு அமுது படைத்து அவர்களுக்கு எளிதாக இருப்பவர்தாம் அடியார்க்கு அடியார் என்பர். இப்படி அவருக்கு அடிமையாக வழிபட்டு ஒழுகுபவரே நம் அடியவருக்கு அடியவர் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுவார். அவர் யார் என்றால் அவர்களே யான் என்னும் அகங்காரமாகிய அதுவும் எனது என்கின்ற மமகாரங்கள் ஆகிய இந்த மயக்கத்தை ஒழிப்பவர்கள் என்று திருவேடத்தின் உயர்வை காட்டி நிற்கின்றது இந்த திருப்பாடல். விபூதி, ருத்ராட்சம், காஷாய வஸ்திரம் முதலான அடையாளங்கள் இவைகளை ஒருவர் தரித்திருந்தாலே அவருடைய வர்ணத்தையோ ஆச்சாரத்தையோ அவர் சிவபெருமானிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ என்பதையெல்லாம் ஆராயாமல் அந்த திருவேடத்தை கண்டவுடனே அந்த அடியாருக்கு அடிமை செய்பவர்களே அடியவருக்கு அடியார் என்று அருளுகின்றார். எவரேனும் தாமாக லலாடத்து இட்ட திருநீரும் கண்டிகையும் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை கண்டபோதும் உவந்து அடிமைத்திறம் நினைந்து இங்கு உவந்து நோக்கி முதலான திருவாக்குகளும் இதனை வலியுறுத்துகின்றது. இப்படி அடியார்களின் பெருமையை பேசுவதே 12 திருமுறைகளிலே 12வது திருமுறையான ஸ்ரீமத் தெய்வச்சைக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்று வழங்கப்படுகின்ற பெரிய புராணம். அடியார்களை கண்டபோது உருகி வழிபடுகின்ற தன்மையை நாயன்மார்களின் திருவரலாறு முழுவதும் நாம் சிந்தித்தோம். அப்படி திருவேட மகிமையை கூறும் முகத்தால் சிவன் அடியார்களின் அடியவர் இலக்கணமும் அடியார் வழிபாட்டின் பயனும் இங்கே நமக்கு அருளுகின்றார். அவ்வாறு சிவத்தை அணைந்த ஜீவன் முக்தர்களது தன்மை அணைந்தோர் தன்மை என்று திருவருள் பயனிலே 10வது அதிகாரமாக வைத்து போற்றப்படுகின்றது. அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.